நாளுக்கு நாள் இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ட்ரம்ப் செய்யக்கூடிய ஒரு வேலையும் பார்க்குறப்போ ஜென்யூனா இதை நான் வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கேன். கரெக்டாக உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் டெய்லி ட்ரம்ப் எங்கெங்கே போகிறாரு என்னென்ன பண்ணுறாருங்கிறது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுதுங்க. ட்ரம்ப் டஸ் நாட் வாண்ட் இந்தியன்ஸ் இன் அமெரிக்கா. நான் உண்மையிலே இதை ஸ்ட்ராங்காக நம்புறேன். ட்ரம்ப் வந்து இதை சுற்றி வளைச்சு நானும் இந்தியன்ஸும் ஃப்ரெண்ட்ஸு இந்தியன்ஸ் தான் நல்ல கம்யூனிட்டி அமெரிக்காவில் அப்படி இப்படின்லாம் 1000 பேசினாலும் இது வரைக்கும் போன இந்தியன்ஸை விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப் எதை நோக்கி போயிட்டு இருக்காருனால் இனிமே அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்தியன்ஸ் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய ஜென்சி இருப்பீங்க, நிறைய ஜென் ஆல்ஃபா இருப்பீங்க. உங்களோட கனவு கம்பெனி வந்து கூகுளில் போய் வேலை பார்க்குறது, இல்லை ஆப்பிளில் போய் வேலை பார்க்குறது, இல்லை யாஹூவில் போய் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி சில கம்பெனிஸை யோசிச்சு வளர்ந்துருப்பீங்க. இந்த எல்லா கம்பெனிஸும் யூஎஸ்ல தான் இருக்குது. இந்த கம்பெனிஸ்ல வந்து இந்தியன்ஸ் இனிமே ஃபியூச்சர்ல வேலை பார்க்கறத முடிஞ்ச அளவுக்கு தடை போட்டு அட் த சேம் டைம் இந்தியா கிட்ட வந்து அமெரிக்கன் குட்ஸை வந்து இந்தியாவில் விற்க விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி டாக்ஸை கம்மியாக்க சொல்ற அதே நேரத்தில் நம்ம குட்ஸ் அவங்க ஊர்ல விற்கிறதுக்கு டாக்ஸ் ஏத்துறதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இஸ் பிகமிங் அ பிக் ஹிப்போக்ரட். ஹிப்போக்ரட்னா வந்து தனக்கு ஒரு ரூல்ஸ், ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ரூல்ஸ். ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிப்போக்ரட்டா என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ள வர்றதை தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. நான் ஏன் எதுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நேத்திக்கு வரைக்கும் ஒரு வேலையை பார்த்து விட்டு இருக்காரு. ஓகேவா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அது நியூஸ்லலாம் பயங்கரமா பரவிட்டு இருக்குது. டாக்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மெடிசன் கம்பெனிலாம் இருக்குல்ல, இந்தியன் மெடிசன் தான் வந்து அமெரிக்காவில் அதிகமான ஒரு நாட்டு மெடிசனை வந்து அமெரிக்கா மக்கள் வாழ்றாங்கன்னா அது இந்தியன் மெடிசன் தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி மருந்துகளே வந்து ஏகப்பட்ட மருந்து பாதிக்கு பாதி 40% சொல்றாங்க இந்தியால இருந்து தான் நம்ம அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெடிசன் கம்பெனிஸ் அடுத்து டார்கெட் பண்ண போறாருங்கிற பயத்திலே வந்து இன்னைக்கு ஷேர் எல்லாம் விழுந்துட்டு இருக்குது. வேர்ல்டு லெவல்ல ட்ரம்போட தொல்லை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவோட டேலண்ட் வந்து அமெரிக்காக்குள்ள வர வேணாங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா கட்டையும் போட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நாடுகள் நம்மளுக்கு இன்வைட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியோட இந்தியன் அம்பாசிடர் வந்து ஜெர்மனிக்கு வாங்க, நாங்க ஓவர் நைட்ல ரூல்ஸை மாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு ட்ரம்பே கலாய்ச்சே பேசியிருக்காரு. அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஏன் முதல்ல அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஏன் இந்தியன்ஸ் இனிமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, இந்தியன்ஸ் அமெரிக்காவுக்கு போகிறத ட்ரம்ப் நிறுத்திடுவாரு. அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம், அதை யாருமே தவிர்க்க முடியாது. இப்போதைக்கு போனவங்களையுமே முடிஞ்ச அளவுக்கு எப்படி வெளியே தள்ளுறதுன்னு அடுத்து யோசிப்பாரு. இப்போ ஆல்ரெடி வந்து உள்ளுக்குள்ள போறவங்களுக்கு எல்லா கட்டையும் போட்டுட்டு இருக்காரு. ஏன் ட்ரம்ப் இதை பண்ணணும்? இவ்வளவு நாள் வந்து இந்தியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா வந்து ஏன் திடீர்னு இந்தியன்ஸை வேணான்னு சொல்லி இப்போ ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க இப்போ இருக்கிற ட்ரம்போட கட்சியும். இதனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குது, ப்ராஃபிட், தங்க சுரங்கம் இந்தியாவுக்கு இருக்குது. அது என்ன மேட்ரு? இது என்ன மாதிரி இந்தியாவுக்கு லாஸ் தானே அமெரிக்காவுக்கு போகல என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இந்தியாவுக்கு இது பயங்கர ப்ராஃபிட். இந்தியர்களா இந்தியாங்கிற ஒரு நாடா யோசிச்சோன்னா, தனிப்பட்ட குடும்பங்களை விட்டுருங்க, இந்தியான ஒரு நாடா யோசிச்சோன்னா இது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன் எதுக்கு அப்படிங்கறத எனக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. Hello everyone, நான் மதன் கௌரி. Hello my dear MG squad. சொல்ல மறந்துட்டேன்னு யோசிச்சிங்களா? மறக்கலை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாடில் சேருங்க. அப்போ நான் தான் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையும் என்னால் உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இந்த பேட்டன்டட் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் மருந்துகள், பேசிக்காக கம்பெனி மருந்துகள் வந்து டைரெக்டாக அங்கே விற்கக்கூடிய எல்லா மருந்துகளுக்கும் இந்தியா மேலே மட்டும் இல்லை குளோபலாக யார் அமெரிக்காவுக்குள்ளே மருந்து விற்கணும்னு நினச்சாலும், பேட்டன்ட் ட்ரக்ஸ் விற்கணும்னு நினச்சாலும் 100% டேக்ஸ். அதாவது அந்த மருந்து வந்து இதுக்கு முன்னாடி $100 இருந்துச்சுன்னா இனிமேல் அது $200, $100 இருக்கிறது $200. இப்போ இந்த டேக்ஸ் எல்லாம் யார் கட்ட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் தான். இப்படி டேக்ஸை ஏற்றிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த பாத்ரூமில் வந்து இருக்கக்கூடிய கண்ணாடி, பாத்ரூமில் இருக்கக்கூடிய கிளாசெட், இந்த பாத்ரூம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாத்ரூம்ஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் அகைன் நிறைய நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டில் இந்த மேனுஃபேக்சரிங் கம்மி. ட்ரம்ப் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பாத்ரூம்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இந்தியா மேல மட்டும் இல்ல உலகத்துல இருந்து எங்கேருந்து நீங்க பாத்ரூம்குள்ள ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்குனீங்கனாலும், சைனாவா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாவே லண்டன், யூரோப், இந்த மாதிரி ஏதாவது இந்த இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, யூரோப் இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருந்து உள்ள வந்தா கூட அவங்க மேல எல்லாம் நாங்க டாக்ஸ் போடுவோம் unless there is a special agreement. அதை விட்டுருங்க. பட் அந்த மாதிரி இருக்கிற எல்லார் மேலேயுமே நீங்க பாத்ரூம் ப்ராடக்ட்ஸ் உள்ள வாங்குறீங்கன்னா, ஃபர்னிச்சர்ஸ் உள்ளுக்குள்ள வாங்குனீங்கன்னா, ட்ரக்கை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, இந்தியா மேல மட்டும் இல்ல எந்த நாட்டில இருந்து அமெரிக்காக்குள்ள ட்ரக் வந்தாலும் அது மேல டாக்ஸ் அதிகம், எந்த நாட்டில இருந்து ஃபர்னிச்சர்ஸ் அமெரிக்காக்குள்ள வந்தாலும் அது மேல டாக்ஸ் அதிகம். அண்ட் இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு மேல பாயிண்ட்லெஸ்ங்க. ஏன்னா இந்த நம்பர்லாம் வந்து போடுறதே அப்படின்னா அதை வாங்கக்கூடாதுங்கிற கோல் தான். அது 100% 50% இருந்தானே ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஏன் இப்போ இதெல்லாம் ட்ரம்ப் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்ற ரீசன் வந்து நான் இப்போ வெளியிலேருந்து உள்ள வர்ற ப்ராடக்ட்ஸோட விலையை ஏத்திட்டேன்னா
என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்காக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஏன் அமெரிக்காக்குள்ளே வந்து ஒரு டாய்லெட் பேசின் இருக்குன்னா அது ஏன் யூஎஸ்குள்ளே செய்யாமல் அது வந்து ஒரு ஜெர்மனிலேருந்து ஏதோ ஒன்று இம்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்டை யூஎஸில் செய்கிறது ஒரு டாய்லெட்டில் இருக்கிற கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்ணாடியவோ இந்த கிளாசெட்டையோ வாட் எவர் இட் இஸ், இதை வந்து யூஎஸில் செய்கிற விலையை விட இந்தியாவில் செஞ்சு இந்தியாவிலேருந்து கப்பலில் கொண்டு போய் அமெரிக்காவில் இறக்கி அதுக்கு டேக்ஸை கட்டி விற்கிற காசு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ யூஎஸ்லேயே செஞ்சு விற்கிறத விட இன்னொரு நாட்டில் செஞ்சு அமெரிக்காக்குள்ளே வந்து விற்கிற விலை வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து செஞ்சு விற்கிறாங்க. கரெக்டாக. இப்போ ட்ரம்ப்போட ராஜதந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து உள்ள விற்கிறதுக்கெல்லாம் டேக்ஸை இங்கே ஏற்றிட்டோன்னா அமெரிக்காவில் செய்கிறதே பெட்டர்னு நீ யோசிச்சிரு வேலைங்கிறது தான் ட்ரம்ப்போட லாஜிக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன். அந்த பிரச்சனையை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இந்தியாவிலேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? இது இப்போ ட்ரம்ப் லேட்டஸ்ட்டாக போட்ட டேக்ஸ், இந்தியா மேலே மட்டும் இல்லை குளோபலாக எல்லார் மேலேயும் போட்ட டேக்ஸ். ட்ரம்ப் என்ன சொல்கிறார், இந்த டேக்ஸ் எல்லாம் நான் ஏற்றி அமெரிக்காக்குள்ளே வந்து நான் பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை உருவாக்குவாங்க, வாங்குவாங்க. அதில் பிரச்சனை இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம அதில் என்ன பேசிக் பிரச்சனை இருக்குன்னே சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளே போகிறேன். ஒன்றுமே இல்லைங்க. இங்கே வந்து எல்லா இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற ஒரு கிளாசெட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 100 ரூபாய்க்கு இருக்குன்னா அமெரிக்காவில் செய்கிறது 150 ரூபாய் இருக்குது. இதான பிரச்சனை. அதனால தானே எல்லாரும் 100 ரூபாய்க்கு இருக்கிறத வந்து மக்கள் கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறார், இதுக்கு நான் 100 ரூபாய் டேக்ஸ் ஏற்றுவேன், அப்போ இது 200 ரூபாய் எடுத்து 150 ரூபாவே இருக்கும். இது 200 ஆகிடும். இல்லை 100 ருபீஸ் இருக்கிறது ஆனால் 100% டேக்ஸ் போட்டேன்னா 200 ஆகிடும். யூஎஸ்ல வந்து ஆனால் 150க்கு செய்கிறது 150லே இருக்கும். அப்போ எல்லாருமே 150க்கு போயிடுவாங்கன்னு. பட் மொத்த அமெரிக்க மக்களோட பிரச்சனை யோசிச்சு பாருங்களேன். அவங்க 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு இருந்த ஒரு கிளாசெட் வந்து 200 ருபீஸ் ஆகுது. அதுக்கு பதிலாக அவங்க 150க்கு போகிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் அவங்க அதிகமாக காசு செலவு பண்ணுறாங்க. 100 ரூபாய்க்கு இல்லாமல் 150 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்ட்டில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப் எல்லா ப்ராடக்ட்லையும் கை வைக்கிறாரு. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அமெரிக்காவில் மக்கள் வந்து எந்த ப்ராடக்டை தொட்டாலும் ஆல்ரெடி யூஎஸில் விலைவாசி அதிகம். ட்ரம்ப் போடுற இந்த டேக்ஸ்னால எப்படி பார்த்தாலும் அமெரிக்காக்குள்ளே மேனுஃபேக்சரிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணாலும் எல்லா ப்ராடக்ட்ஸோட விலையும் அதிகமாயிடுங்கிறது தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதோட எதிரொலி என்ன ஆகும்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் மேக் பண்ணுற ப்ராஃபிட் கம்மியாகும். அவங்க அவ்வளோ ப்ராஃபிட் 100 ரூபாயில் நீ வைக்கிற ப்ராஃபிட்டை 150 ரூபாயில் வைக்க முடியாது இல்லை. அப்போ ஆல்ரெடி அது விலை அதிகமாக இருக்குது. அப்போ ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க நாட்டுக்குள்ளே நிறைய வரும். இதுதான் வந்து எக்கனாமிஸ்ட் நிறைய பேர் சொல்றாங்க. பட் அது எக்கனாமிஸ்ட் பிரச்சனை, நம்ம அங்கே விட்டுருவோம். அது அமெரிக்காவோட பிரச்சனை, அவங்க நாட்டு உள்நாட்டு பிரச்சனை. நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன? ஒரு காலத்தில் என்னாச்சு, அமெரிக்கா என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ஐடி ரெவல்யூஷன் பண்றோம், நாங்கள் ஐடி கம்பெனிஸ் உருவாக்குறோம், கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட். இன்னைக்கு இருக்கிற இந்த நான் சொன்ன இந்த கம்பெனிஸ் எடுத்துக்கோங்களேன், கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட். இந்த 3 கம்பெனிலையும் மேஜர் ரோல்ஸ்ல இந்தியன்ஸ் இருக்காங்க. நீங்க இந்த கம்பெனிஸோட பிரசன்டேஷன் நீங்க எடுத்து பாருங்களேன். இந்த வருஷம் ஐபோன் பிரசன்ட் பண்றப்போ ஒரு 2 இந்தியன்ஸாவது வந்துட்டு போயிடுவாங்க. கூகுளோட தலைவனே சொல்ல தேவையில்லை, நம்மளுக்கு சுந்தர் பிச்சை வந்து இந்தியன் தான். மைக்ரோசாஃப்டோட தலைவன் இப்போ ஓப்பன் ஏஐலலாம் அவங்க தான் ஷேர் வச்சிருக்காங்க, சாட் ஜிபிடிலலாம். அதோட தலைவன் யார், சத்யா நடெல்லா, இந்தியன் தான். டெஸ்லாவில் இந்தியர்கள் வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்காங்க. ட்விட்டரில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சிஇஓ வந்து இந்தியன் தான். ஸோ இந்த மாதிரி இந்தியர்கள் வந்து அத்தனை பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. இதுதான் ட்ரம்ப் பிரச்சனைங்கிறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஏன் இத்தனை இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போனாங்கன்னு ஒன்று யோசிக்கணும்ல. இந்தியாவில் வி கிவ் த பெஸ்ட் எஜுகேஷன் இன் த வேர்ல்டு. இதை யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது. அதனால தான் இவங்க எல்லாம் அங்கே போகிறாங்க. ஐஐடிஸாக இருக்கட்டும், ஐஏஎம்ஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருக்கிற என்ஜினியர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நார்மல் காலேஜஸில் படிக்கிறவங்க வந்து வேர்ல்டு லெவலில் காம்படிஷன் வச்சா நம்ம இந்தியன் என்ஜினியர்ஸுங்கிறவங்க பெட்டராக இருக்காங்க. இது ஃபேக்ட். இது யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அதனால தான் இந்த பொசிஷன்லாம் இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டேலண்ட்ஸை விட இந்த டேலண்ட் அதிகமாக இருக்கு. நீங்கள் ஒரு கம்பெனியாகவே யோசிச்சு பாருங்களேன். ஒரு அமெரிக்கன் டேலண்ட் இங்கே இருக்கான், ஒரு இந்தியன் டேலண்ட் இங்கே இருக்கான். ஓகேவா? இந்த விலைவாசியும் கம்மியாக, காசும் கம்மியாக தான் கேட்பான். அப்போ இந்தியன் டேலண்ட்டை தான் நம்ம ஹையர் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இந்தியன்ஸ் வந்து அமெரிக்காக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த யூடியூப் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கனாலோ, இதை முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராம் போவீங்கனாலோ, வாட்ஸ்அப் போவீங்கனாலோ, அதை வச்சிருக்கிற இது ஆப்பிள் ஃபோனாக இருக்கட்டும், ஐஓஎஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். கரெக்டாக? ஆனால் இந்த கம்பெனிஸ் எல்லாம் அமெரிக்கன் பிராண்டு, அமெரிக்கன் ஓன்டு கம்பெனிஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு இந்தியன்ஸ் அவ்வளோ தேவைப்படுறாங்க. இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, சைனீஸ் தேவைப்படுறாங்க, மங்கோல்ஸ் தேவைப்படுறாங்க, வியட்நாமீஸ் தேவைப்படுறாங்க, உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஏன்னா அமெரிக்காங்கிற ஒரு நாடு வந்து உலகத்தில் இருக்கிற எவனாக இருந்தாலும் டேலண்டடாக இருந்தான்னா இங்கே வா, நான் வந்து உன்னை வளர வைக்கிறேன், வாழ வைக்கிறேன், நீ என் நாட்டை முன்னேற்றுங்கிறது தான் அமெரிக்காவோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதனால தான் நிறைய பேர் இன் சர்ச் ஆஃப் பெட்டர் லைவ்லிஹுட். சுந்தர் பிச்சை வந்து கூகுளுக்கு போகாமல் இந்தியாவில் இருந்திருந்தாருன்னா அவர் வந்து கூகுள் மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்கலைனாலும் அவர் வந்து ஜோஹோ மாதிரி 4 கம்பெனியை உருவாக்கி இருப்பார்ல. அது என்னோட புரிதல். அந்த மாதிரி டேலண்டடாக இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. சும்மாலாம் உட்காந்துட்டு போயிட முடியாது அவங்க வாழ்க்கையில். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை நம்புறேன். பிரெயின் ட்ரெயின் இது வந்து இந்தியாவோட பல வருஷ பிரச்சனை. இந்தியாவில் வந்து பயங்கரமாக படிப்பாங்க, படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. இது இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போ இவங்கெல்லாம் ஆனால் அமெரிக்காவை போய் முன்னேற்றுறாங்க, எல்லாம் நடக்குது. இப்படி அமெரிக்காவை போயிட்டு இருக்கப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீ வந்ததெல்லாம் போதும், அமெரிக்கன்ஸ் இனிமேல் வேலைக்கிடுன்னு.
இவ்வளோ நாள் இந்த கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து ஏன் பெனிஃபிட் ஆகிட்டு இருந்தாங்க? வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டேலண்ட், இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கன்ஸ், பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ், சைனீஸ், உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் டேலண்ட் வந்து அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து போதும் அமெரிக்கன் டேலண்டட்னு சொல்கிறப்போ இந்த வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டேலண்ட் என்ன வாங்க? ஒன்று அவங்க நாட்டிலே இருந்துருவாங்க. பட் ப்ராபப்ளி இவங்கெல்லாம் அவங்க நாட்டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இவங்கெல்லாம் எங்கே போவாங்க? மற்ற கண்ட்ரீஸ்க்கு போக ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜெர்மனி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? ஜெர்மன் அம்பாசிடர் ஃபார் இந்தியா வந்து இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நீங்கள் ஜெர்மனிக்கு வாங்க, உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை நாங்கள் ரிவார்ட் பண்ணுவோம். ஒரு சராசரி ஜெர்மனை விட அங்கே இருக்கக்கூடிய மைக்ரேட் ஆகி அமெரிக்காவில் ஜெர்மனியில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இது எங்களுக்கு நல்லது, ஏன்னா நீங்கள் அப்போ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. கரெக்டா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து பாகிஸ்தானிஸ் நிறைய கண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா லேபர்ஸாக போவாங்க. நம்ம இங்கே லேபர்ஸாக போகல. நம்ம இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போகிறப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் ஜாப்ல போகிறப்போ அதிகமாக சம்பாதிக்கிறோங்கிறப்போ நம்ம அவங்க நாட்டுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போ அதாவது நான் ஹார்ட் லேபராக சொல்லலை. வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்னா அது ஜென்ரலாக இன்னொரு நாட்டு ஆளை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் அந்த பில்டிங்கை கட்டுறது எப்படின்னு ஸ்கெட்ச் போடுறதுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறான். ஆர்கிடெக்ட்ல உட்காந்துட்டு இருக்கான், என்ஜினியர்ஸாக உட்காந்துட்டு இருக்காங்கிறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெர்மன் அம்பாசிடரோட கிளைம். அவர் என்ன சொல்றாருன்னா, சராசரி ஜெர்மன்ஸை விட அதிகமாக இந்தியன் சம்பாதிக்கிறாங்க ஜெர்மனியில். அப்போ இந்தியர்கள் வந்து ஜெர்மனியில் இருக்கிறவங்க அதிகமாக நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க அதிகமாக நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறப்போ அவங்க அதிகமாக டேக்ஸும் கட்டுறாங்க. எங்களுக்கு அந்த டேக்ஸ் போதும், நீங்கள் கிளம்பி வாங்க, ஓவர் நைட்டில் நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் மாற்ற மாட்டோம். விச் இஸ் அகைன் அ டிக் அட் ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப் வந்து நம்மளுக்கு தெரியும், போன வாரம் வந்து திடீர்னு அவர் கிட்ட நின்னுக்கிட்டே ஒருத்தர் பேசினார், இருக்கிற எல்லா H1B விசாவுக்கும் 88 lakhs வருஷம் கட்டணும். அதுக்கப்புறம் வாஷிங்டன்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வருது, இல்லை வருஷம் எல்லாரும் கட்ட தேவையில்லை, இனிமே வர்றவங்க ஒரு தடவை கட்டணும். அவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி, அவங்க எப்படியாவது ஒரு பயமுடுத்தணும், பின்னாடி தள்ளணும், இந்த ஒரு நோட்டத்திலே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஜெர்மனி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க. ஆஸ்திரேலியா என்ன சொல்லுது? இப்போ அந்த ஆன்டி இமிகிரேஷன் ப்ரொடெஸ்ட்லாம் பெரிய அளவில் நடந்தாலும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து எதை ஃபேவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க வாங்க, டேலண்டடாக இருந்தீங்கன்னா வாங்க, நீங்கள் முன்னேறுங்க, எங்கள் நாட்டுக்கு டேக்ஸ் கட்டுங்கிறது தான் பேசிக்காக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட ஐடியாவாக இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மட்டும் இல்லை, ஜப்பான் அதை தான் சொல்கிறாங்க, கனடா அதை தான் சொல்கிறாங்க. கனடா கூட வெஸ்ட்டு, ஜப்பான் அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டோட பாப்புலேஷன் கம்மியாகிட்டு இருக்குது, குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க வெள்ளக்காரங்க, இல்லை அவங்க ஊரில் இருக்கிற நேட்டிவ்ஸ் ஜப்பான்லலாம் குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பாப்புலேஷன் கம்மியாகிட்டு இருக்குது, ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது, அடுத்த ஜென்ரேஷன் நாட்டை மறுபடியும் காப்பாற்றணும். அதுக்கு வந்து இந்தியர்கள் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்களா? வாங்க. இந்தியாவுக்கு நம்மளுக்கு இன்ஹரண்டாகவே ஒரு பிரச்சனை இருக்குது. உலகத்திலே 7வது மிகப்பெரிய நாடு வித் த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பாப்புலேஷன். நம்மளுக்கு நம்ம ஊரில் இடம் பத்தலை. நீ கிளம்புன்னு சந்தோஷமாக நம்ம அனுப்பிச்சு விட்ருவோம். ஆனால் அங்கே போய் சுந்தர் பிச்சை உட்கார்ந்தாலும் அவரும் ஒரு இந்தியன் தான் மனசுக்குள்ள. அவர் கிரீன் கார்டு வாங்காமல் போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ இந்தியர்கள், தமிழர்கள் வந்து அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ள நீ இந்தியன் தான், உங்ககிட்ட அதை எடுக்க முடியாதுங்கிறத நம்ம அதை வச்சு, இப்போ ஒரு தமிழ்ங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், ஒரு இந்தியாங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். நீ இன்னைக்கு மாறி போயிடலாம், பட் உன் ஐடென்டிட்டி என்ன, உன் மனசுக்குள்ள நீ யாரு, அம்மான்னு தானே சொல்ற, அந்த ஒரு ஃபீலிங் தான். இந்தியா வந்து என்னன்னா, ஓகே நீ போ அப்படின்னு சொல்லி விடுற மோட்ல தான் இருக்காங்க. ரிஷி சுனக் அங்கே போய் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு வர, நம்மளே 250 வருஷம் ஆட்சி செஞ்சா நம்ம ரிவர்ஸ்ல அங்கே போய் 70 வருஷம் கழிச்சு 70 வருஷத்துல நம்ம அவங்கள வந்து ஆட்சி செய்கிறோம். ஸோ ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் பீன் என்கரேஜிங் ஆஃப் இட். இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஓகே நீ இது போயிட்டு வான்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து இனிமே இந்தியன்ஸ் வர வேணாம், H1B விசாவை கை வைக்கிறார். H1B விசா பெனிஃபிட் ஆகிறது யாரு? 70% இந்தியன்ஸ். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கை வைக்கிறப்போ அங்கே என்ன நடக்குது? இந்தியன்ஸ் அங்கே போகாமல் மற்ற நாடுகளுக்கு போக ஆரம்பிப்பாங்க. அங்கேயும் போவேன், நான் என்ன இப்படி நாடாக போகணும், நான் இந்த நாட்டிலே ஏதாவது பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இங்கே ஏதாவது பெருசாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது, பெரிய கம்பெனிஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இந்தியாவுக்கு பெனிஃபிட். ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின், நம்ம பிரெயின் ட்ரெயின் இங்கேருந்து போனவங்கன்னு நினைக்கிறவங்களாம் திருப்பி இங்கே வர்றது ஒரு விதத்தில் நல்லது. பட் இன்னொரு விதத்தில் ரொம்ப பெரிய காம்படிஷன். நம்மளுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இதில் எக்ஸ்பீரியன்ஸோட கூகுள்லேருந்து வேலை பார்த்துட்டு வரவங்க, மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்த்துட்டு வரவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா இங்கே ஒரு காம்படிஷன் அதிகமாகும். அது நம்மளுக்கு பிரச்சனை தான். பட் அது ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம், லாங் டேர்ம் ப்ராப்ளம் கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிப்போம். ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயம், ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, ட்ரம்ப்புக்கு இந்தியாவுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை, ட்ரம்ப் வந்து ஒரு ஹிப்போக்ரட்னு நான் மேஜராக சொல்கிறது. இது வரைக்கும் ஓகே, ட்ரம்ப் அவங்க நாட்டுக்கு நல்லது தான் பண்ணுறாருன்னு அவரோட சப்போர்ட்டர்ஸ் அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிங்கன்னா ட்ரம்ப் வந்து ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டாக இருந்தாலும் அது கரெக்டுன்னு தான் தோணும். அமெரிக்கன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன, இந்தியனோட அளவுக்கு அமெரிக்கன் வேலை பார்க்க மாட்டானாங்கிறதான அமெரிக்கனோட கேள்வி. ஓகே ஃபைன், இருக்கட்டும். ஏஐ வருது, இன்னைக்கு பெருசாக லேபர் தேவையில்லை, பெருசாக யோசிக்க தேவையில்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துக்கும், நிறைய ஆர்குமெண்ட்ஸ் அங்கேயும் இருக்குது, அதை விட்டுறலாம். ஓகே ஃபைன், ட்ரம்ப் நல்லது பண்ணுறாரு அவங்க நாட்டுக்கு. ஆனால் ட்ரம்ப்போட ஹிப்போக்ரஸி எங்கே இருக்குதுனால், எல்லா நாடுகளும் போதும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் எங்கே ரியாக்ட் ஆவாங்கன்னு நான் யோசிக்கிறேன்னா ஒரு ஸ்பேஸ் தான். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஏன்னா அமெரிக்காக்குள்ள ப்ராடக்ட்டை கொண்டு வந்தேனாலும் உனக்கு டேக்ஸுங்கிறாரு. ஆனால் என்ன ட்ரம்ப் பண்ணுறாருன்னா, அமெரிக்கன் ப்ராடக்ட் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே டேக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. கரெக்டா? இது எவ்வளோ பெரிய ஹிப்போக்ரஸின்னு பாருங்க. இப்போ அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு ஏன் டேக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, ஹார்லி டேவிட்சன் மாதிரி ஒரு பைக்குக்கு ஏன் டேக்ஸ் போட்டாங்கன்னா,
இந்தியாவில் இருக்கிற ராயல் என்ஃபீல்டு செத்துறக்கூடாதுன்னு. இந்தியாவில் இருக்கிற ராயல் என்ஃபீல்ட்னால ஹார்லி டேவிட்சனோட ஈக்குவலாக வச்சு எந்த டாக்ஸும் இல்லாமல் அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங்கோட காம்பீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹார்லி டேவிட்சனுக்கு அவங்க டாக்ஸ் போட்டிருக்கலாம். நம்ம இதெல்லாம் அப்ரப்டாக சொல்ல மாட்டாங்க. பட் ரீசன் ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அமெரிக்கன் கார்ஸுக்கு வந்து இந்தியாவுக்குள்ள டாக்ஸ் அதிகம். ஏன்னா இந்தியன் கார்ஸ் டாடா மஹிந்திரா இவங்கெல்லாம் இந்தியாவில் வளர்றது இந்தியன்ஸ்க்கு நல்லது. இந்தியாவில் நிறைய இதை டெவலப்பிங் கண்ட்ரி பண்ணிட்டு இருக்குது, டெவலப்டு கண்ட்ரி பண்ணல. நம்ம இப்போ தான் முன்னேறி வரோம். அவங்க இத்தனை நாள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கும் நம்ம 70 வருஷமா இன்னைக்கு தான் முன்னேறி வர்றதுக்கும் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ நம்மளுக்கு சாப்பாடே நிறைய ஊரில் கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாடு எங்கள் நாட்டில் இருக்கிற கம்பெனிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கும் ஒரு முன்னேறிய நாடு இத்தனை வருஷம் எல்லாரையும் சூறையாடின ஒரு நாடு வெள்ளைக்காரங்க போய் செட்டிலான ஒரு நாடு வந்து நானும் நீனும் ஈக்குவல்னு சொல்றது எப்படி ஈக்குவல்? நீனும் ஈக்குவலே கிடையாது. நான் பல வருஷமா கஷ்டத்தை அனுபவிச்சவன், நான் பல வருஷமா ஒடுக்கப்பட்டவன், அடக்கப்பட்டவன். எனக்கு இப்போ தான் ஸ்கோப் கிடைக்குது, நான் இப்போ தான் வளர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். அப்போ என் கம்பெனியை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறது வந்து நீ இந்த இன்குபேஷனில் இருக்கிற பேபிக்கும் ஒரு ஹெல்த்தியாக பிறகுற பேபியும் நீ ஈக்குவலாக கம்பீட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீ பண்ணக்கூடாது. இந்த பேபிக்கு இன்குபேஷன் கொடுக்கணும், இதுக்கு டைம் கொடுக்கணும், இது ஈக்குவலாக வரட்டும், அதுக்கப்புறம் நீ கம்பீட் பண்ணு, சரி சமமாக ஒரு வயசுக்கு அப்புறம் நீ கம்பீட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி இது வந்து ஒரு அன்ஃபேர். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த டைம் கொடுக்கணும்ல. இதுதான் வந்து நான் பெரிய ஹிப்போக்ரஸியாக பார்க்குறேன். இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கப்போ இந்தியன் டெலிகேட்ஸ் வந்து நிறைய பேர் யூஎஸ்ல இருக்காங்க. ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்க டாக்ஸை கம்மியாக்குங்க அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ரம்ப்பை நம்ப முடியாது. எல்லாத்துக்கும் சைன் போட்டு அடுத்த நாள் மறுபடியும் டாக்ஸ் ஏற்றிட்டாருன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத உலகத்தோட தலைவன் எந்த விதத்துல யாரை எப்பவும் காலவாரி விடுவாரு பழி வாங்குவாருன்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே இந்த நெகோசியேஷன்லாம் அமெரிக்கால இந்தியா பியூஷ் கோயல் இருக்காருல்ல, இந்தியாவோட காமர்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறேன், அவர் வந்து அங்க போய் பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல அங்க அமெரிக்கால வந்து பாகிஸ்தான் பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஷேக் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணி ட்ரம்ப் தான் எல்லாம், ட்ரம்ப் ராஜா வாழ்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு எது நியாயம் எது அநியாயம், எது தர்மம் எது அதர்மம், இதெல்லாம் வந்து பாரக் ஒபாமாவோட முடிஞ்சிருச்சு. ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு ஒரே விஷயம் தான், ரொம்ப சிம்பிள். அமெரிக்காவுக்கு நல்லதா இல்லையா, அமெரிக்கா ஃபர்ஸ்டா இல்லையா, அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு ட்ரம்ப் யோசிக்கிறதுல தப்பே இல்லை. 100% அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படி தான் யோசிக்கணும். ஆனால் அட் த சேம் டைம் அதனால நீ ஒரு பெரிய தாதான்னு சொல்லிக்கிற, நீ தான் உலகத்திலே பெரிய நாடுன்னு சொல்லிக்கிற, உன்னால மற்ற நாடுகள் பாதிக்கப்படுதா, உன்னால மற்றவங்க வந்து நீ எவ்வளோ நாள் வேகமாக ஓடு, நீ எவ்வளோ நாள் குதிச்சுட்டு ஓடு, ஆனால் நீ போகிற வழியில் மற்ற நாடுகள் பாதிக்கப்படுதா இல்லையாங்கிற சுத்தமாக அறிவில்லைன்னா நீ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சரியான ஆள் இல்லை. இது நம்ம ஊர் பாலிடிக்ஸ்க்கே வச்சுப்போமே. நம்ம சொல்லுவோம்ல, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி கேட்டு ரியாக்ட் பண்ணணும். அதுக்காக தான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி தான் உலகத்துக்கு ஒரு பிரச்சனைனா ட்ரம்ப் தான் எல்லாம், நான் தான் ராஜான்னு சொல்லிக்கிறேன். அப்போ மற்ற நாடை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கோ. உனக்கு உன் நாடு மட்டும்தான் முக்கியம், வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த நாடுகள் வந்து ரிவால்ட் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது, த்ரெஷோல்டு இருக்குது. அப்படி எல்லாருமே அவனை தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கனால் இந்தியாவுக்கு ரொம்ப ஈஸிங்க. இந்தியாவை வந்து யூரோப் வெல்கம் பண்ணிட்டு இருக்குது. ஈவன் தோ இந்த நேட்டோ மாதிரி 1-2 ஆட்களோட ஹெட்டெல்லாம் விட்டுருங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் இப்போ ஜெர்மன் அம்பாசிடர் ஏன் இப்படி பேசணும் இந்தியன்ஸ் வாங்கன்னு சொல்லி, ஏன்னா இந்தியன் டேலண்ட்டுக்கு மதிப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆஸ்திரேலியாவில் மதிப்பு இருக்குது. யூகேல இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்தாலும் யூகேக்குள்ள இந்தியன்ஸ் வர்றது எவனா நிறுத்திடுவாங்க, அங்கே போயிட்டு தான் இருப்பாங்க. அங்கே டேலண்ட்டுக்கு தேவை இருக்குது. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆல் திஸ் பீங் செட் அண்ட் டன் ட்ரம்ப்போட ஹிப்போக்ரஸி வந்து எனக்கு நாளுக்கு நாள் ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சு. ஐ தாட் ஐ வில் மேக் அ டிஸ்கஷன் அபவுட் இட். முதல்லலாம் இந்தியா ரஷ்யாவில் நான் அந்த முதல்லேருந்தே சொல்லிருந்தேன் இல்லை, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது ட்ரம்ப்போட பிரச்சனை கிடையாது. இப்போ ஏன் எல்லார் மேலேயும் டேக்ஸ் போட்டு அதே டேக்ஸ் தானே இந்தியா மேலே ஒரு ட்ரம்ப்புக்கு டேக்ஸ் போட்டு எல்லாத்தையும் நிறுத்தணும் அமெரிக்காக்குள்ள வர்றது. அதுக்கு ஏதாவது காரணம் நிறுத்திட்டு இருந்தாரு. ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டாரு. நாளைக்கே நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரம்ப் இந்த டேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர ஒரு மண்ணும் பண்ண மாட்டாரு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து ட்ரம்ப் வந்து நம்ம மேலே டேக்ஸ் போடுறதுக்கு ரஷ்யன் ஆயில் தான் நினச்சாங்க. அது ஒரு காரணம் அவர் சொல்கிறாரே தவிர, இந்த நம்ம கூட சில பேர் இருப்பாங்க நம்ம மேலே பொறாமையிலே சுற்றுவாங்க. நம்ம மேலே எதையாவது எனக்கே சம்டைம்ஸ் நடக்கும். இந்த சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு போஸ்ட் நம்மளை பற்றி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு 40 கமெண்ட் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு 4 கமெண்ட் நெகட்டிவாக இருக்கும். அவன் நெகட்டிவாக சொல்கிறதுல ஒரு பாயிண்டே இருக்காது, ரொம்ப ரேண்டமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு விக்கிபீடியான்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்னைக்கு விக்கிபீடியா வந்து நம்ம எந்த விக்கிபீடியா பேஜில் வந்து ட்ரம்ப் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் இப்படி என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு அப்டேட் பண்ணிருக்காங்க, அதில் இருக்கிற ஒப்பீனியன் இருக்குது. அது ரேண்டமாக ஒரு கமெண்ட் இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் வந்து இது யாருனாலும் பண்ணலாம், நானும் எடுத்து பேசுவேன், இப்போ பண்ணு இன்னும் வந்திருக்கணும்ல, அது ரேண்டமான ஒரு 4 கமெண்ட் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் அந்த ஒப்பீனியன் வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எதையாவது சொல்லணும், எதையாவது சொல்லி உனக்கு கீழே இருக்கணும், அதுதான் அவங்களோட ஆட்டிடியூட். ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள். எதையாவது சொல்லி இந்தியா மேலே டேக்ஸ் போடணும், எதையாவது சொல்லி சைனா மேலே டேக்ஸ் போடணும். அதுக்கு எந்த காரணம்? நாளைக்கு இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதை நிறுத்திடுச்சுன்னா இந்தியாவோட சாப்பாடு காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா மேலே டேக்ஸ் போடுவோம். உண்மையிலே ட்ரம்ப் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ இந்த 4 வருஷம் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு தெரிஞ்சு முடிய போகுது, ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ட்ரம்ப் வந்து
ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக போச்சா, இன்னும் 3 வருஷம் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு வந்து ட்ரம்ப் வந்து 4 வருஷம் வியூஸ் வாங்கி தரதை தாண்டி இந்தியாவுக்கு எந்த நல்லதும் பண்ணல. அதனால நம்ம கொஞ்சம் சம்பாதிப்போம், நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் என்கேஜாக போகும், அவ்வளோ. அதை தாண்டி ஒன்றுமே நடக்கல. இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டூபிடுங்க லாங் டேர்ம். பட் இந்த மாதிரி நான் வாரத்தில் வந்து ட்ரம்ப்பை பற்றி பேசுறது கொஞ்சம் கம்மியாக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா 4 வருஷம் இவரை பற்றி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கணும், வேறு வழியாக கிடையாது. அதை கொஞ்சம் கம்மியாக்கணும்னு நினைக்கிறேன். வேற எந்தெந்த டாபிக் பேசலாம் நீங்கள் சொல்லுங்கள். நேத்திக்கு வந்து நான் அரியலூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைனோசர், அதான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டைனோசர்னு ஒரு டாபிக், நான் வந்து ஒரு விஷயத்தை தேடி போக பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசினேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு அந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா நேத்திக்கு வீடியோ போய் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து நான் இதை பற்றி பேசணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் குருன்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸில் இருக்காங்கன்னால் அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு இந்தியனோட வியூ ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யூஎஸ். அவங்க வந்து யூஎஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு இந்தியனா அங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிற இன்னொரு வியூ பாயிண்ட் கொடுப்பாங்க. நம்ம என்ன பேசினாலும் அங்கே இருக்கிற மீடியா ரிப்போர்ட் பண்ணுறது, அங்கே இருக்கிற சோஷியல் மீடியா ட்ரெண்டை வச்சு தான் நம்ம பேசணும். அங்கே ஆக்சுவலாக கிரவுண்ட் லெவலில் நடக்குங்கிறத இவங்க சொல்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸில் இருக்கிறவங்க கிட்ட, யூரோப்பில் இருக்கிறவங்க கிட்ட, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க கிட்ட, வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, எஸ்பெஷலி டு இந்தியன்ஸ் இன் யூஎஸ். Anyway, see you tomorrow. Until then, bye. Madan Gauri signing off. Love you all. Take care. Bye. Cheers and G's.